உலகத்தில் அந்தந்த நாட்டை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் மானமுள்ள மக்களாக அந்த நாட்டு மக்களை ஆக்குவதற்காகவும் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் அந்தந்த நாடுகளிலே போராடி இருக்கின்றன. பல தலைவர்கள், சிந்தனையாளர்கள், புரட்சியாளர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் அந்தந்த நாட்டு மக்கள் மத்தியிலே தொண்டாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் உலகத்தில் நம்மை போன்று இந்திய துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களை போன்று இழிவுபடுத்தப்பட்ட மக்கள், கேவலப்படுத்தப்பட்ட மக்கள் வேறெங்கும் கிடையாது. இரண்டு இனங்களுக்குள்ளே மோதல், சண்டை இருந்திருக்கும். ஒருவன் கருப்பனாக இருந்திருப்பான், ஒருவன் வெள்ளையனாக இருந்திருப்பான். இரண்டு நாடுகளுக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கும். ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒருவன் வடக்கு பகுதியாக இருக்கலாம், ஒருத்தன் தென் பகுதியாக இருக்கலாம். நம்மை விட நமக்கு அடுத்த நிலையில இழிவுபடுத்தப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், கேவலப்படுத்தப்பட்டவர்கள் கருப்பின மக்கள். அவர்களை கூட எந்த அளவுக்கு வெள்ளையர்கள் கேவலப்படுத்தினார்கள் என்றால், ஆடு மாடுகளை நடத்துவதை போன்று அவர்களை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு 100 பேர் 200 பேரை கப்பலிலிருந்து இறக்கி தான் நாட்டுக்குள்ள கொண்டு வரணும், இவன் நினைக்கக்கூடிய நாட்டுக்கு. அப்ப 100 பேருக்கும் மாட்டு கழுத்திலே சுருக்கு மாட்டுவதை போல் இந்த மனிதர்கள் கழுத்திலே சுருக்கை மாட்டி எல்லா கயிற்றையும் ஒரே கயிற்றிலே இணைத்து இந்த 200 பேருக்கும் முன்னே ஒரு போலீஸ் இருப்பான், பின்னாடி ஒரு போலீஸ் இருப்பான். அப்ப 200 பேருக்கும் 2 போலீஸ் ஆடு மாடுகளை வழிநடத்தி செல்வதை போல் இந்த மனிதர்களை நடத்தி இருக்கிறார். இவர்கள் வாழ்வதற்கு, வெள்ளையர்கள் வாழ்வதற்கு மாட மாளிகை போன்ற வீடுகள், அவர்கள் வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய கருப்பின மக்களுக்கு ஒரு ஒன்று குடிசை. இப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் நடைமுறையில, உணவு முறையில, குடிநீரில இப்படி எல்லாம் சில சின்ன வேறுபாடு. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம பழங்குடி மக்களை, பட்டியலின மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கான்னு சொன்னா, இப்ப நான் தான் இங்க ஜாதியால் ஒடுக்கப்பட்டவன், என்னை நீ கேவலப்படுத்துறதுக்கு படுத்துற. என் தாய் என்ன செய்தால், என் சகோதரி என்ன செய்தால், ஆனால் நம்முடைய எதிரிகள் இங்க என்ன செய்தான் என்றால், என்னை அவமானப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் என் தாயை, என் சகோதரியை அவமானப்படுத்தினான். இந்த அளவுக்கு உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் ஒடுக்குகிறவன் ஒடுக்கப்படுகின்றவனை இழிவுபடுத்தியதே கிடையாது. அப்ப எதிரி அந்த நாட்டிலே கொஞ்சம் மெஜஸ்டிக்கா இருந்திருக்கான், கொஞ்சம் மரியாதைக்குரியவனாக இருந்திருக்கிறார். ஆனா நம் நாட்டிலே பார்ப்பனர்கள் நம்மை இந்த அளவிற்கு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆடு மாடுகளை போன்று நம்மை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆடு மாட்டுக்கு கொடுத்த சுதந்திரத்தை கூட நமக்கு கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். இந்த ஜாதி அவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கிறது. பார்ப்பனர்கள் வாழக்கூடிய அக்ரகாரத்திலே ஆடு போகலாம், மாடு போகலாம், நாய் போகலாம், பன்றி போகலாம். ஆனா தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக, ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதற்காக, ஒரு பிற்படுத்தப்பட்டவன் என்பதற்காக அவர்கள் அங்கே நடப்பதற்கோ, செருப்பணிந்து செல்வதற்கோ, தோளில் துண்டணிந்து போவதற்கோ உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒரு உணவகத்திலே சாப்பிட வேண்டும் என்றால் 2 பேரும் சமமாக உட்கார்ந்து சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் தோஷம். அப்ப ஒரு திரை மறைவு இருந்தது, ஒவ்வொரு உணவகத்திலும் இருந்தது. ரயில்வே உணவகங்களிலே அண்மை காலம் வரை நீடித்தது. இது மாதிரி ரொம்ப இழிவு. நான் அதுக்கு 2 உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தது கருத்தரங்கத்திலே பேசக்கூடிய நிரம்ப பேச இருக்கிறார்கள். 1899 சற்றேறக்குறைய ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம நாட்டு ஜாதி எவ்வளவு கேவலமா நடத்தியிருக்கு நம்மள. நான் பார்ப்பனர்கள் உருவாக்கிய அந்த ஜாதிய ஒடுக்குமுறை என்ற அமைப்பு நம்மளை இழிவுபடுத்திருக்குன்னு சொன்னா, 1899 சென்னையில ஒற்றைவாடை தியேட்டரில ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்கு விளம்பர துண்டறிக்கை.
நாடக கதை பாதி துண்டறிக்கையில இருக்கிறது. அதுக்கு கீழே இந்த நாடகத்தை காண்பதற்கு நீங்க உள்ள நுழைவதற்கு கேலரின்னா இவ்வளவு, பெஞ்சின்னா இவ்வளவு, தரையினா இவ்வளவு, பாயினா இவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதுக்கு கீழே குறிப்பு என்று போட்டு இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு தொழுநோயாளிகளுக்கும், அப்ப தொழுநோயாளி என்ற வார்த்தை இல்ல, பெரு நோயாளிகளுக்கும் அபிராம சுந்தரி என்ற நாடகம். அப்ப இந்த அவன் என்ன அதுல சொல்றான்னா, பெருநோயாளிகளுக்கும் பஞ்சமர்களுக்கும் இங்க மறுக்கப்படுகிறது, இடம் கிடையாது. பட் காசு இல்லாதவன் டிக்கெட் எடுக்காதவன் உள்ள வரக்கூடாதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் அதனால நீ உள்ள வரக்கூடாதுன்னா, ஒரு நாடகம் பார்ப்பதற்கு பொது விஷயம், இதிலே உன்னுடைய உரிமை மறுக்கப்படுகிற பொழுது ஒரு மனிதனுடைய இழி நிலையை எந்த அளவிற்கு பாதிக்க செய்கிறான், அதிகப்படுத்துறான். பார்ப்பனர்கள் அப்படி செய்தார்கள். இவ்வளவு ஜாதி கொடுமை இந்த நாட்டில் இருந்தது. பெரியார் ஐயா தஞ்சாவூருக்கு வர்றார். தஞ்சாவூர்ல ஒரு நினைவிடம், ஒரு நம்முடைய தோழருடைய உடல் அடக்க நிகழ்வு. அங்க பெரியார் ஐயா போறார். போகும்பொழுது அந்த சுடுகாட்டுல பாக்குறாரு, இது சூத்திரர்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடம்னு. என்ன சுடுகாட்டிலே பேதமா? பெரியார் கேட்கிறார். சுடுகாட்டுல குடும்படா பேதம், பேதமற்ற இடம்னு பாட்டெல்லாம் பாடுறானே, இன்னும் இங்க பேதம். இப்ப பெரியார் ஐயா அதுக்காக வேண்டுகோள் வைக்கிறார். அப்புறம் அந்த இடிநிலை துடைக்கப்படுகிறது. சூத்திரன் என்ற சொல்லை பாதுகாத்தது இந்த நாட்டிலே மனு சாஸ்திரம், மனு தர்மம். இந்த வெகு மக்களுக்கு சட்டம் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனர்களால் தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த மனு சாஸ்திரம். இது மாதிரி ஜாதிய ஒடுக்குமுறை நாட்டில் இருந்தது. அது மாதிரி ரயில்வே கேண்டீன்ல பிராமணர்கள் மட்டும் சாப்பிடும் இடம்னு போடுறான். பிராமணர்கள் மட்டும் சாப்பிடும் இடம், நாமெல்லாம் அங்க போகக்கூடாது. பொது இடம், ஒரு அரசாங்க இடம், ரயில்வே இடம், அங்க உனக்கு அவமரியாது. இது மாதிரி ஜாதிய ஒடுக்குமுறை இருந்த இந்த நாட்டுல இந்த ஜாதிய ஒழிச்சு மனித சமத்துவத்தை உண்டாக்குறது தான் தன்னுடைய பெரிய கடமைன்னு எண்ணி தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். உலகத்திலே ஒரு இனத்தை விடுதலை பெற செய்வதற்காக, ஒரு நாட்டை விடுதலை பெற செய்வதற்காக, ஒரு நாட்டினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து முறியடிப்பதற்காக என்றெல்லாம் கட்சிகள், இயக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக, ஒரு இனத்தின் சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக, நம்முடைய சுய கௌரவத்தை, சுய மதிப்பை இங்கே பாதுகாப்பதற்காக ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது என்றால் சுயமரியாதை இயக்கம் தான் உருவாக்கியவர் தந்தை பெரியார் என்ற அந்த மாபெரும் தலைவர்.